தன் கையால சாப்பிட்டாரு. இப்போ தானே வண்டி ஓட்டியிருக்காரு. சிஎம் விஜய கலாய்ச்ச ப்ளூ சட்டை மாறன். தமிழ்நாட்டுல புதிய முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் ஆட்சி பொறுப்புகள தீவிரமா கவனிச்சுட்டு வராரு. தினமும் புதிய திட்டங்கள், திடீர் ஆய்வுகள், அதிகாரிகள் கூட ஆலோசனைகள் அப்படின்னு பிஸியா இயங்கிட்டு வரக்கூடிய அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசியல் வட்டாரங்கள்லயும், சமூக வலைதளங்கள்லயும் பெரிய விவாதமா மாறிட்டு வருது. அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட மருத்துவத்துறைக்காக புதுசா கொண்டு வரப்பட்ட 40 வாகனங்கள பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் விஜய் வழங்கினாரு. நிகழ்ச்சியில வாகனங்களோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரடியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல அவரு தானே ஒரு வாகனத்தை ஓட்டி பார்த்தாரு. இதோட வீடியோக்கள் வெளியானதும் தாவேக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல அதை வைரலாக்கி மக்களுக்காக நேரடியா களத்துல இறங்குற முதல்வர் அப்படின்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதே சமயம் எதிர்ப்பாளர்களுக்கு வேற மாதிரியான ட்ரோல் கண்டென்ட்டா மாறி போச்சு. குறிப்பா பிரபல திரை விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் இத கிண்டலா தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவு பண்ணி கவனம் பெற்றிருக்காரு. அவரோட பதிவுல தன் கையால தானே மதிய உணவு சாப்பிட்டதை தொடர்ந்து தன் கையால தானே வண்டி ஓட்டுனாரு வைரல் ஆகும் வீடியோ அப்படின்னு நக்கலா குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஒரு வரி பதிவு சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிக்கிட்டு வருது. ஏற்கனவே முதலமைச்சர் விஜயோட சில நடவடிக்கைகள் பத்தி எதிர்க்கட்சிகள் இது எல்லாமே வெறும் இமேஜ் பில்டப் அரசியல் அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வரக்கூடிய நிலையில ப்ளூ சட்டை மாறனோட இந்த பதிவு அந்த விவாதத்த மேலும் சூடு பிடிக்க வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் ஆதரவாளர்கள் ஒரு முதல்வர் நேரடியா போய் பார்க்கிறது தவறா? எதையுமே விமர்சிக்கத்தான் பார்க்கறாங்க அப்படின்னு பதிலடி குடுத்துட்டு வராங்க. சில பேரு ப்ளூ சட்டை மாறனோட பதிவ ரசிச்சு பகிர, இன்னும் சிலர் இது தேவையில்லாத கிண்டல் அப்படின்னு எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வராங்க. சினிமாவுல விமர்சனங்களால சர்ச்சை கிளப்பின ப்ளூ சட்டை மாறன் இப்போ அரசியல் விஷயத்திலயும் ஒரே ஒரு பதிவால இணையத்த பரபரப்பாக்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிக்கிட்டு வருது.